அண்ட் விது வந்து எனக்கு ஏன் அந்த டைட்டில் டீசரில் அந்த ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சுன்னா, அவரோட ஃபேஸ் வந்து தேர் வாஸ் அ வல்னரபிலிட்டி. இப்போது அந்த குவாலிட்டி வந்து ஒரு ஹீரோவில் பார்க்கறது தமிழ் சினிமாவில் கொஞ்சம் ரேர்னு நினைக்கிறேன். தட் இஸ் பிகாஸ் இங்கே எல்லாருமே கொஞ்சம் கெத்தாக, கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஒரு ஹீரோவா, கொஞ்சம் மாசா, கொஞ்சம் இதுவா, கொஞ்சம் அதுவா, கொஞ்சம் ஒரு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அந்த மாதிரி. ஆனால் ஒரு அந்த அந்த கண்ணில் பார்த்தாலே ஒரு ஒரு வெரி ஆர்டினரி, ஐ மீன் வெரி என்ன சொல்கிறது, அந்த வல்னரபிலிட்டி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு 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 ஆர்டினரி கன்ஃபியூஸ் பர்சன் எப்படி இருப்பாரோ அந்த ஒரு ஃபேஸ் இருந்துச்சு. ஆமாம் சார், நேச்சுரலாகவே இதுக்கிட்ட அது பர்சனாலிட்டியாகவே கொஞ்சம் இதுக்கிட்ட அது இருந்துச்சு. லுக்காகவும் அவன்கிட்ட ஒரு வளர்ந்த குழந்த மாதிரி தான் இவங்க ரெண்டு பேருமே. அது 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 வந்து இன்ஃபெக்ஷியஸாக பார்க்குறவங்களுக்கும் தோணுன்னு நினைக்கிறேன். இவங்க நம்ம கனெக்ட் இருக்குன்னு தோணுது. நம்ம ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் அவங்க ஜேர்னியில் நம்மளை ரிலேட் பண்ணிப்போன்ட்டு. அண்ட் விதுவோட ஹைட்டுக்கும் கொஞ்சம் பில்டாக இருக்கிற ஆள் இந்த படத்தில் ஜிம்மே போகக்கூடாதுன்னு சொல்லி இறக்குன்னு இறக்கி இப்போ கொண்டாந்து நீங்கள் கேட்ட அந்த ஃபீலிங் லுக்காக அப்பியரன்ஸாகவும் வர காரணம் விதுவோட எஃபர்ட் தான். இப்போ பார்க்கும்போது கன்வின்சிங்காக இருக்குது. இப்போது இது ரிலேட்டட் ஒரு கொஷின். இந்த மாதிரி ரோல்ஸ், தட் இஸ் பாய் நெக்ஸ்ட் டோர், வல்னரபிள், அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய ரோல்ஸ் வந்துட்டு யூஸ்வலாக வந்து நம்ம பிச் பண்ணும்போது நிறைய டைரக்டர் சொல்லியிருக்காங்க, ஹீரோஸ் வந்து இல்லை கொஞ்சம் மாசாக இருந்தால் சொல்லுங்கள், கொஞ்சம் மாசாக இருந்தால் சொல்லுங்கள். அது கொஞ்சம் மாறிட்டு வருதா அப்போது? ஆக்சுவலி அதை வந்து ஒரு ட்ரூப்பாக யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் மாறி இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இப்போது நான் ஒரு இடத்துல இறங்குறேன்னா இறங்குனா தான் நான் ஏற முடியும்னு போது தான் இறங்குறாங்க தவிர அப்படியே இப்போ ஜெர்சின்னு ஒரு படம் தெலுங்கில் வந்திருக்கும். நானி. ஆமாம், அந்த படத்தில் அந்த குழந்தைய இவர் இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷனில் அடிச்சிருவார். அந்த குழந்தை அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கேன். அவங்க அப்பா கேட்பார், ஏன்டா சொல்லன்னு கேட்கும்போது, நீ என்னை அடிச்சேன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களான்னு கேட்குற இடத்துல நான் அழுதேன். இந்த ஸ்பேஸ்க்குள்ளே இங்கே படம் பண்ண முடியுமா தெரியல. ஒருத்தர் தனு சார் பண்ணுவார். அவர் அதான் நீங்கள் எவ்வளோ கொண்டாடி இருக்கீங்க திருச்சிற்றம்பலத்தை. இப்படி ஒரு புரோக்கன் ஃபேமிலி எல்லாமே டார்க்காக தான் இருக்கும், ஆனால் சூதிங்கான ஒரு படமாக இருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தனு சார் தெரியும். நான் நிறைய நீங்கள் பேசுனதுலேயே நான் பார்த்துருக்கேன். கரெக்டு. ஏன்னா எவ்வளோ க்ளூமியாக டார்க்காக ஒரு மாதிரி லைஃப்லெஸ்ஸான ஒரு ஃபேமிலி, அதுக்குள்ளே இந்த பாறையில் பூத்த செடி மாதிரி அந்த மாதிரி அந்த 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 படமே வந்து அது மாதிரி எனக்கு தெரிஞ்ச தனு சார் மட்டும் தான் இங்கே பண்ண முடியும். அவர் மட்டும் தான் அசர்ட் பண்ணிக்கிறாரு அதை இறங்கி போகிறதுக்கும். இப்போ அசுரன்லாம் அவர் ஊரில் இருக்கிறவங்க காலெல்லாம் விழுந்தோம்னா இன்டர்வல் 60 தூக்குறதுக்கு அவருக்கு தெரியும், இங்கே விழுந்தால் அங்கே எந்திரிக்க முடியும்னு. அப்படி பார்த்தா எனக்கு அவர் மட்டும்தான் சார் தோணுது. மற்ற யாரும் இங்கே அந்த கிரேடில் இருக்கிறவங்க இறங்கி பண்ணுறது பார்த்ததில்லை. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, யங்கர் ஆக்டர்ஸ் கூட ஒரு மாதிரி ஹெசிடேட் பண்ணுறாங்க இந்த ஜோனுக்குள்ளே வரத்துக்கு. அதாவது நம்ம வந்து கொஞ்சம் பாய் நெக்ஸ்ட் டோர், வல்னரபிளாக, ரொம்ப யங் சொல்ல கேன் கருணாஸ் அந்த மாதிரி யங் சொல்ல, பட் ஒரு மேபி ஒரு ஏர்லி 30s மிட் 30s இருக்கிற ஆக்டர்ஸ் கூட ஒரு மாதிரி நம்மளை கொஞ்சம் ஒரு ஹீரோவாக காமிச்சிக்கணும் அப்படின்னா, ஒரு சோலோவாக ஒரு ப்ராஜெக்ட் வேணும், நம்ம தான் வந்து லைக் டாமினேட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கிற மாதிரி நிறைய பேர் பேசுகிறதுல தெரிய வருது. உங்களுக்கு எப்படி தோணுது அந்த மாதிரி? இல்லை சார், நம்பர்ஸு பற்றி யோசிக்கும் போது தான் சார் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு. இப்போ மணிகன் பண்ணுற படம்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு எலி பிடிக்கிற கேரக்டரு, கொரட்டை விடுற கேரக்டரு, ஒரு டாக்ஸிக் லவர்ன்றது ஒரு ஆள் இவ்வளோ தைரியமாக, ஏன்னா மூணுத்துலேயுமே வந்து ஈஸியாக வந்து கொஞ்சம் நெளிஞ்சிருவாங்க, கொஞ்சம் மிஸ் ஆனாலுமே. அந்த டேஞ்சர் இருக்கிற படம். அதுக்கப்புறம் குடும்பஸ்தனில் நொட்டிட்டு போயிடுச்சுன்னு சொல்கிற இடத்துல சிரிப்பு வர அளவுக்கு ஒரு ஆள் எவ்வளோ தூரம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஓடுறது இருக்குல்ல, அதை அவர் பயங்கரமாக கேரி பண்ணுறாரு. அது மாதிரி அப்படி பார்த்தா தனு சாருக்கு அப்புறம் எனக்கு இவர் தான் சார் தோன்றாங்க. 2 வந்துச்சு சார், இன்னும் கொஞ்சம் நேரம் பேசினா இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆமாம், எனக்கு தெரில சார், நான் நிறைய தேடி பார்த்து கிடையாது. பட் படங்களில் இவங்க ஒன்று சொல்ல போய் வேறையா மாதிரி அந்த படம் வந்துச்சான்னு தெரில. பட் பார்க்குற படங்களில் அது தெரியுது. சில இடங்களில் இன்னும் அவங்க இறங்கி வந்திருக்கலாம். இந்த கேரக்டரு ஏதோ ஒரு இடத்துல தன்னை இப்படி இப்போ காமிச்சிக்கணும். மேபி சார் நிறைய பேருக்கு வந்து அவங்க பர்சனல் லைஃபே வெளியே சொல்ல வேணாம்னு நினைக்கிறது காரணமே தன்னோட ரூட்ஸே தெரியாமல் இருந்தால் இன்னும் அவங்க ஒரு கற்பனையில் நம்மளை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறாங்கன்னே கூட நான் நினச்சிருக்கேன். மேபி சில பேர் எக்ஸ்போஸே பண்ண மாட்டாங்கன்றது காரணம் அப்படி கூட நான் நினச்சிருக்கேன். அது ஒரு மேட்ச் ஒன்னஸ் இருக்குது. நம்ம எங்கேருந்து வந்தோன்றதே தெரியாமல் இருக்கிறதுலே ஒரு கெத்து இருக்குன்ட்டு.
மேபி படங்கள்லையும் வந்து அது அவங்க எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன் சார்.